guys, welcome to our channel. இந்த வீடியோல நீங்க நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிடுறேன். இந்த மாதிரி நிறைய பேர்கிட்ட சால்டரிங் அயன் ஒன்று இருக்கும். இப்போ காலேஜ் படிக்கிறவங்கல இருந்து ஸ்கூல் படிக்கிறவங்க எல்லாருமே வந்து ஒரு சில ப்ராஜெக்ட்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நம்ம கிட்ட இந்த மாதிரி சால்டரிங் அயன் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் தான் வராது. ஸோ இது ரிப்பேர் ஆகிறதுக்கான 3 ரீசன் என்ன அப்படின்ற இந்த வீடியோவில் நீங்க பார்க்க போறீங்க. வீடியோ ஃபுல்லா பாருங்க. வீடியோ சின்ன வீடியோ தான். ஸோ அதனால இது ஃபுல்லா பார்த்தீங்க அப்படின்னா தான் நடுவில் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்ப்பீங்க. ஸோ ஃபுல்லா பாருங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க. இந்த மாதிரியான நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் உங்களுக்காக அப்கமிங்ல வெயிட்டிங்கா இருக்கு. ஸோ சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு சால்டரிங் அயனில் என்னென்ன ப்ராப்ளம் வரும், காமன் ப்ராப்ளம்ஸ் என்னென்ன அப்படின்றத உங்களுக்கு இதில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நார்மலாக சால்டரிங் அயனில் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் டைம் இந்த ஒயர் தான் வந்து ஸ்பாயில் ஆகிருக்கும். இந்த ஒயருக்கு நடுவில் ஏதாவது கண்டினியூட்டி போயிருக்கும். ஸோ அதனால் நமக்கு வந்து இதில் வந்து சப்ளை வராமல் நமக்கு வந்து சால்டரிங் அயன் ஒர்க் ஆகாமல் போக வாய்ப்பு இருக்குது. ஸோ எனக்குமே அந்த ஒரு ப்ராப்ளம் வந்ததுனால நான் இப்போ ஒயரை மாற்றிருக்கேன். ஸோ நானுமே பார்த்தீங்கன்னா ஏன்டா 2 பின் யூஸ் பண்ணியிருக்கேன்னு கேட்கலாம். பட் நான் என்கிட்ட இருந்த அந்த சால்டரிங் அயனில் மேலே டாப்பு தான் வந்து 3 பின்னாக இருந்துச்சு. பட் உள்ள ஒயர் கனெக்ஷன் எல்லாமே 2 ஒயர் மட்டும் தான் வந்து கனெக்ஷன் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் 2 பின்னே மாற்றிட்டேன். ஸோ அதே மாதிரி பார்க்க சொல்ல நமக்கு வந்து இந்த டிப்பு வந்து ப்ராப்ளம் ஆகும். ஸோ இந்த டிப்பில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம சால்டரிங் பண்ண சொல்ல சால்டரிங் ஹீட் ஆகும். பட் இந்த டிப்புக்கு வந்து அந்த ஹீட் ஏறாது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம்னா அந்த டிப்பை முழுசாக ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் க்ளீன் பண்ணலாம். தென் இந்த மாதிரி கத்தி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த டிப்பை மேலே வந்து வச்சு ப்ராப்பராக வந்து க்ளீன் பண்ணுங்கள். ஸோ ப்ராப்பராக க்ளீன் பண்ண சொல்ல உங்களுக்கு அந்த உள்ளே இருக்க அந்த மேலே இருக்க டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் போய் உள்ளே இருக்க அந்த பழைய சால்டரிங் அயன் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அது மூலிமா உங்களுக்கு வந்து சால்டரிங் பேஸ்ட்டு சால்டரிங் லெட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சால்டரிங் டிப்பில் நல்லா நிற்கும். ஸோ அது மூலிமா உங்களுக்கு வந்து நல்லாவே வந்து ஸ்ட்ராங்கான ஒரு சால்டரிங் நீங்கள் வந்து ஈஸியாக பண்ண முடியும். தென் அடுத்து இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சால்டரிங் அயனை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் ஸ்க்ரூ இருக்குது. ஸோ அதனால் நான் ஸ்க்ரூவை ஓப்பன் பண்ணிவிட்டு தென் உள்ளே பார்க்கலாம். ஒரு சில ஸ்க்ரூலாம் இருக்காது, நீங்கள் நார்மலாக ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ எடுத்து உள்ளே ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒன்று ஒயர் ப்ராப்ளம் ஆகிருக்கும், அப்படி இல்லைனா அந்த ஒயர் உள்ளே விட்டுருக்கும். அதாவது உள்ளே வர லைன் வந்து கட் ஆகிருக்கும். ஏன்னா நம்ம வந்து சால்டரிங் பண்ண சொல்ல கொஞ்சம் இழுப்போம். ஸோ அந்த டைமில் உள்ளே இருக்க ஒயர் வந்து கட்டாக வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும். நான் வந்து இதில் வந்து கரெக்டாக உங்களுக்கு தெரியும் இந்த ஒயர் எந்தளவு கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்லாம் பார்த்துக்குங்க. தென் இந்த டயோடை நோட் பண்ணுங்கள். இந்த டயோடு வந்து உங்களுக்கு ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுங்கள். ஏன்னா டயோடில் தான் நமக்கு டயோடு வழியாக தான் நமக்கு வந்து கரண்ட் வந்து பாஸ் ஆகும். ஸோ டயோடு வந்து உங்களுக்கு வந்து ஃபால்ட் ஆகிருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து சப்ளை வந்து நிக்ரோம் வயருக்கு போகாது. நிக்ரோம் வயருக்கு போகல அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஹீட் ஆகாது. சால்டரிங் ஹீட் ஆகலை அப்படின்னா உங்களால் சால்டரிங் பண்ண முடியாது. ஸோ அதனால் இந்த ஒரு 4 திங்ஸ் நான் உங்களுக்கு 3 சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். பட் இதில் 4 சொல்லியிருக்கேன். அது 4மே 3 மாதிரி தான் கணக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னாலுமே உங்களோட சால்டரிங் அயனை நீங்களே ப்ராப்பராக வந்து செக் பண்ண முடியும். இந்த 4 ப்ராப்ளம் தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து எல்லா சால்டரிங் அயன்லேயே வரும். இந்த 4 ப்ராப்ளமை நீங்கள் சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்கள் முக்கால்வாசி நீங்கள் ஒன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள். ஒயர் நல்லா இருக்கா, சரி ஒயர் நல்லா இருக்குது, தென் டயோட் நல்லா இருக்கா, டயோட் நல்லா இருக்குது, அப்போ என்ன ப்ராப்ளம் அப்படின்றத நீங்கள் வந்து ஒன்றா நீங்களே வந்து ரெக்டிஃபை பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி இன்கேஸ் உள்ளே இருக்க நிக்ரோம் வந்து கட்டாக இருக்கலாம். அது வந்து ரொம்ப ரேர் கேஸ் தான், பட் ஆகாது. அப்படின்னா ஆயிருந்தது அப்படின்னா நீங்கள் புது சால்டரிங் அயனுக்கே போகலாம். அது ஏன்னா நிக்ரோம் வயர் உங்களுக்கு வந்து காஸ்ட்லியாக தான் வரும். ஸோ அதனால் நான் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் என்னென்ன வீடியோ போடலாம் அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. நிறைய வீடியோஸ் அப்கமிங்கில் இருக்குது. கைஸ், நீங்க இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.